வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அருணன் அவர்களும் பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களும் நம்ம ரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். தூய்மை இந்தியா திட்டத்துக்காக பணத்தை விரயமாக்க வேண்டாம் அப்படின்னு மகாத்மா காந்தியினுடைய செயலராக இருந்த கல்யாணம் சொல்லியிருக்காரு. தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு காந்தி திரும்பி வந்த 100வது ஆண்டை முன்னிட்டு 2 தபால் தலைகளை வெளியிட்ட விழாவில் பேசும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, வீட்டை சுத்தமாக வச்சுக்க சொல்லுங்க, தெருவை சுத்தமாக வச்சுக்க சொல்லுங்க, பணத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை தூய்மை இந்தியா திட்டத்திற்காக அப்படின்னு அவர் அவருடைய கூற்றை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பணம் கூட எனக்கு முக்கியமான விஷயமா படலை. அதுக்கு பணம் செலவழிச்சா தப்பு இல்லை என்று தான் நான் பார்க்குறேன். ஆனால் இது வெறும் விளம்பர இயக்கமாக இருக்கிறதே ஒழிய ஒரு மெய்யான தூய்மை இயக்கமாக இருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அவங்க மந்திரிகள் தலைவர்கள் ஏதோ ஃபோட்டோ செஷன் போல் அவங்க போஸ்ட் கொடுத்துக்கிற மாதிரி படுது. அதற்கு பிறகு என்ன ஒரு தொடர் நிகழ்வு? இயக்கம்னா என்ன? மக்கள் அதில் இறக்கி விடப்பட வேண்டும், அந்த உணர்வு ஊட்டப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் ஒரு தொகையை செலவு பண்ணுவது என்பது ஒன்றும் பெரிய தவறு அல்ல. ஆனால் அது வெறும் விளம்பர இயக்கமாக நடந்து முடிந்து விடுமோ என்பதுதான் என்னுடைய கவலை. அந்த அர்த்தத்தில் நான் அவர் சொல்கிற அந்த அடுத்த வாக்கியத்தை நான் மிகவும் பொருள் மிகுந்ததாக பார்க்குறேன். அது என்னன்னா, அந்த சுத்தப்படுத்துவது என்பதை வீட்டிலிருந்து துவங்குங்கள், தெருவிலிருந்து துவங்குங்கள், அத்தகைய உணர்வை குடிமக்களுக்கு ஊட்டுங்கள் என சொல்வது மிக முக்கியம். ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல்னா, அதுக்கு தலைவர்கள் எடுத்துக்காட்டாக இருக்கணும். வீட்டை சுத்தப்படுத்துவது, தெருவை சுத்தப்படுத்துவது, அது இன்னும் அகலமாக யோசிச்சா மனசை சுத்தப்படுத்துவதிலிருந்து வரணும், விட்டுருவோம். அதை விட்டுட்டு இயல்பாக சுகாதார சுத்தம் என்று வைத்து கொண்டால் கூட ஒவ்வொரு தலைவரும், இதை பேசுகிற எடுத்து சொல்லுகிற ஒவ்வொரு தலைவரும் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்கிறாரா, தான் வசிக்கிற தெருவை சுத்தமாக வைத்துக் கொள்கிறாரா என்கிற கேள்வியை எழுப்பி நடைமுறையிலே அதற்கு விடை கண்டால் மக்கள் பின்பற்றுவாங்க. இன்னும் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா கல்யாணம் அவர் காந்திஜி அவர்களுடைய தனி செயலாளராக இருந்தவர் என்கிற செய்தி அவர் ரொம்ப வருத்தத்தோடு என்ன சொல்லியிருக்காருன்னா, காந்தியை கொன்ற அந்த கோட்சேக்கு சிலை வைப்பது, கோவில் கட்டுவது என்று இந்து மகாசபை கிளம்பி இருக்கிறதே, இது என்ன அநியாயம், இது என்ன அக்கிரமம் என்று ரொம்ப வேதனையோடு அவர் சொல்லியிருக்காரு. அதையும் நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்கள் கவனிக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன், அவருடைய அந்த கவலையை. ஐயா, நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணன் சொன்ன பல்வேறுபட்ட கருத்துக்களில் நான் ரொம்பவும் உடன்படுறேன். நல்லா சொன்னார், உணர்வு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். அதை விட அவர் நல்லா சொன்னார், இது மனசுலேருந்து ஏற்படணும் அப்படின்னு சொன்னார். அரவிந்தர் ஒரு முறை எழுதும்போது சொன்னார், பாவம்னா என்னன்னு நீங்கள் எப்படி விளக்குவீங்க அப்படின்னோம்னா, எந்த ஒன்றுக்கும் ஒரு இடம் இருக்கிறது, அந்த உரிய இடத்தை தராததே பாவம்னாரு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, குப்பை அப்படின்றது என்னன்னா நமக்கு பயன்பட்ட பொருட்களினுடைய எச்ச சொச்சங்கள். இதை நவீன இந்த யுகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் மிக அழகாக கடைபிடிக்கின்றன. இது பிளாஸ்டிக், இது மக்கக்கூடியது, இது இந்த மாதிரி கழிவுகள், இதை நீங்கள் பொதுவில் எடுத்துகிட்டு போயிட்டு நாரடிக்கக்கூடாது அப்படின்னு 3 இடத்த வச்சுட்டு 3 கேனை கொடுத்து உலகம் ஃபுல்லாக அதை செய்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் குப்பை அகற்றல். குப்பை என்பது வீட்டுக்குள் ஒரு இடத்தில் தேக்கி வைக்கப்பட்டு பிறகு அது முறையாக வெளியேற்றப்படுகிறது. இங்கே குப்பை தொட்டி எடுத்து நடு ரோட்டில் வச்சுடுறோம். அதில் எல்லா குப்பையும் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படி வீசினா மாதிரி கொட்டிட்டு போகிறோம். அதனால் அண்ணன் சொன்னதை போல இது அக உணர்வாக வெளிப்பட வேண்டும். ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே இருந்தானே இது உருவாகுது, நம்ம வீட்டில் இருந்து தானே உருவாகுது. இதை எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கை தனியாகவும் மக்கக்கூடியது தனியாகவும் ஒரு பையில செஞ்சு, ஏன்னா எல்லா நாட்டிலையும் அரசாங்கம் மக்களுக்கு வழிகாட்டும். இந்திய நாடு ரொம்ப பிரத்யேக பெற்ற ஒரு நாடு இல்லைங்களா, முன்னுதாரண நாடு இல்லைங்களா. அதனால எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். அரசாங்கம் எதுவும் செய்யாது, வேணா அது ஒட்டு மொத்தமாக குத்தகைக்கு விடும், அந்த மாதிரி செய்யும். எனவே அவர் சொன்ன அந்த விழிப்புணர்வு என்பது அகத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அகம் என்பது வீடு என்ற பொருளும் அடக்கம். இன்னொன்று நல்லா சொன்னார், நாதராம் கோட்சே himself admitted he made a mistake in killing மகாத்மா காந்தி. இதைத்தான் அவங்க உணர்வுல நீங்க எடுத்துக்கிறணும். எந்த ஒரு மனிதன் வன்முறை பாதையே வேண்டாம்னு சொல்லிட்டு போனவரை இங்கெல்லாம் ஒரு பழமொழி உண்டு, துப்பாக்கி எடுத்தவன் துப்பாக்கியால் தான் சாவான்னு. காந்தி எதையுமே எடுக்கல, ஊன்னுட்டு போறதுக்கு தடியை தான் எடுத்தாரு.
அப்படிப்பட்ட ஒரு மனிதனை வந்துட்டு ஒரு கொடூரமா போச்சு அப்படின்னோம்னா எந்த விதமான பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் வந்தாலும் கூட அதற்கான பொதுத்தளத்திலிருந்து ஜனநாயக முறையில் தான் நம்ம வந்துட்டு விவாதிக்க வேண்டுமே ஒழிய நம் மீது ஆயுத பிரயோகம் அல்லது மற்றபடியான அடக்குமுறை பிரயோகிக்கப்படாத நிலையில் அப்படித்தான் செய்ய வேண்டும்ன்றதற்கு அவர் ஒரு முன்னுதாரணமா இருந்தார். அப்படிப்பட்டவரை கொன்ற கோட்சேயே வருத்தப்பட்டார் என்கின்ற வரும்போது நீங்க எதுக்கு சிலை எழுப்புறீங்கன்னு கேட்ட திரு கல்யாணம் அவருடைய கேள்வி மிக யதார்த்தமானது. அவர் ரொம்ப ஒரு யதார்த்தவாதியா தெரிகிறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. நான் வெகுவாக அதனை ஏற்கிறேன். தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்கள் அமைதியாக நடத்தக்கூடிய போராட்டத்தில் காவல்துறை தலையிடக்கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு. நீங்க அந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது காவல்துறை அங்கு தலையிட வேண்டிய அவசியம் என்ன வருது அப்படின்னு ஒரு கேள்வியோட தான் அதை பார்க்க வேண்டியது இருக்கு. அது ஒன்று. அதுக்கு முன்பு நான் என்ன அந்த செய்தியை பூரா வாய்ச்சி பார்க்கும் பொழுது எத்தகைய நிலைமை இன்றைய தினம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் இருக்குன்னு. இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்து ஆலை துவக்கி நடத்துகிறாங்க. என்னை போன்ற இடதுசாரிகள் அதெல்லாம் வேண்டாம் என சொல்லவில்லை. இப்போதைக்கு அதெல்லாம் தேவைப்படும் இன்றைய உலக நிலைமையில் புரிந்து கொள்கிறோம். ஆனால் ஒரு அடிப்படை தொழிலாளர் நலன், ஒரு மனிதநேயத்துடன் கூடிய தன்னுடைய சொந்த தொழிலாளியை நடத்துகிற விதம், இது வேணுமா வேண்டாமா? எவ்வளோ காலம் போராட்டம், 8 மணி நேர வேலை தான், உரிய சம்பளம், அடிப்படையான வசதிகள் இதெல்லாம் செய்து தரணும். ஆனால் தொழிற்சாலைகள நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்கு என்று தொழிற்சங்கவாதிகள் மட்டுமல்ல, உதாரணமாக குறிப்பாக குழந்தை தொழிலாளர் நிலை பற்றி சார்ல்ஸ் டிக்கன்ஸ் நாவல்கள்லாம் எழுதி அன்றைய தினம் ஐரோப்பாவுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்பியதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இங்கே செய்தியை அந்த தொழிற்சங்க தலைவர் விட்டிருக்கிற அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னா, இந்த தொழிற்சாலையில் மேலாளர்களாக இருக்கும் கொரியை நாட்டை சார்ந்தவர்கள் தொழிலாளர்களை அவதூறாக பேசியும் கால்களால் எட்டி உதைத்தும் துன்புறுத்துகின்றனர். இது போன்ற மனிதத்தன்மையற்ற சம்பவம் பல அந்த தொழிற்சாலையில் நடந்துள்ளது. இந்த தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்கு அடிப்படை வசதியான குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் இல்லை. எந்த நூற்றாண்டில் வாழ்கிறோம்? அது சென்னைக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் யாருக்கும் தெரியாமல் நடக்கலை. இதை எதிர்த்து போராடுறாங்க. அதை விட இன்னும் வினோதமான செய்தினா, அங்கே மொத்தம் 700 பேர் தான் தொழிலாளர்கள், அதில் 120 பேர் தான் நிரந்தர தொழிலாளர்கள். மிச்சம் எல்லாருமே வந்து ஒரு தற்காலிக ஊழியர்களா வச்சு அவங்கள வச்சு வேலை. இப்ப இந்த 120 நிரந்தர தொழிலாளர்கள் தான் உரிமையோட கேட்க முடியும். கேட்டா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மற்ற அந்த தற்காலிக தொழிலாளர்களை வச்சு வேலையை பார்க்கறாங்களாம். அவங்க ஒரு வழியின்றி வீதிக்கு வந்து அமைதியாக போராடுறாங்க. போராடியவர்களை போலீஸ் தேவையில்லாமல் தலையிட்டு அவ்வளவு பேரையும் பிடிச்சி கொஞ்சம் பேரை சிறைக்கு அனுப்பியிருக்கு, கொஞ்சம் பேரை வழக்கம் போல அரசியல் கட்சிகள் தொண்டர்களுக்கு செய்கிற மாதிரி கல்யாண மண்டபத்தில் வச்சு பிறகு அனுப்பியிருக்காங்க. ஏன் நாங்கள் குரல் தானே எழுப்புகிறோம், இந்த அநியாயங்களை எதிர்த்து போலீஸ் ஏன் தலையிடுகிறது? இதுதான் வழக்கு. மிக அருமையான முறையில் உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குன்னா, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாத வரை ஒரு தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் காவல்துறை ஏன் தலையிட வேண்டும்? இதுதான் நியாயமான கேள்வி. அதுதான் காவல்துறை ஏன் தலையிட வேண்டும் என்று சொல்லி முடிச்சாரு. காவல்துறை வந்துட்டு இன்றைக்கு கருவியாகி கொண்டே இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு மட்டும் தான் இல்லை, இன்றைக்கு மட்டும். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கு அதிகம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஒரு ரிலேட்டிவ் தான். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா தங்களுடைய வரையறை எது என்பதை புரிந்து பொதுவாக காவல்துறை செயல்பட்டது. ஆனால் இப்பொழுது எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னீங்கன்னா, வரையறையெல்லாம் ஏதும் கிடையாது. ஒரு ஃபேக்டரி ஒருத்தர் நடத்துகிறான், அந்த முதலாளி சொன்னார், அந்த நிர்வாகம் சொல்லிச்சு அப்படின்னம்னா எதையும் செய்வோம் அப்படின்றது தான் வந்துட்டு வட இந்தியாவில் அந்த டெல்லி, சண்டிகர், அந்த ஹரியானா ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல இருந்த பெரும் தொழிற்சாலைகள் எல்லாம் நடந்து அது துப்பாக்கிச்சூடு வரை போன விடயங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். இங்கே என்ன நம்ம கவலைக்குரிய விடைய பெற்றால், நாம் நண்பர்கள் இதில் கூட விவாதித்தோம், தொழிலாளர் நல சட்டங்கள் என்பதெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு தொடர்பான, வேலை தொடர்பான சட்டங்கள் என்று சொல்லி பெயர் மாற்றப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை பற்றி கூட ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர்களுடைய வேலை அது, அதெல்லாம் வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு கூட அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் திருத்தக்கூடிய, அதாவது முதலீட்டிற்கு வசதியாக வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தான் சட்டமாக மத்திய அரசு மாற்றிக்கொண்டிருக்கிறது. நாம் கேட்குறது என்ன அப்படின்னீங்கன்னா, ஐயா இந்த ஃபேக்ட்ரியில் மட்டும் இல்லை, ஹுண்டாயில் இதே தான், எட்டி உதைச்சாங்க, எட்டி அடித்தாங்க, இதெல்லாம் நடந்தது. தொழிலாளர்கள் வந்துட்டு வெளியில் இதெல்லாம் கத்தி கோஷம் போட்டு பேசினாங்க. அதில் ஒரு கொடூரமான விடயம் என்னென்னா, அது ஊடகங்களில் கூட விவாதிக்கப்படவில்லை, அந்த அளவுக்கு அழுத்தப்பட்டது.
இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இப்படியெல்லாம் நீங்க நடந்துக்கங்க ஃப்ரீயா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த அரசுகள் இந்த நிறுவனங்களோட போட்ட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குது போல. இல்லாட்டி இவ்வளவு தாராளமா எப்படி செய்ய முடியும்? ஒரு நலன் என்று வரும் பொழுது அங்கே காப்பாற்றப்பட வேண்டிய முதல் விடயம் அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளர்களினுடைய சுயமரியாதை. இதுவே இல்லை அப்படின்னோம்னா பெண்களின் நிலைமை என்ன ஆகும்? இதுல வேற மோடி அரசு வந்துட்டு பெண்கள் எவ்வளவு நேரம் வேணாலும் அவங்களுடைய சம்மதத்துக்கு உட்பட்டு வேலை செய்யறான்னு சொல்றாங்க. இது அனைத்தும் மிக தவறானது. அதை விட ரொம்ப முக்கியமானது நீங்க பாத்தீங்கன்னா, இவர் சொல்றார் 700 எம்ப்ளாயிஸ்ல 120 பேர் தான் வந்துட்டு நிரந்தர பணி ஊழியர்கள் அப்படின்ட்டு. இதுதானே என்எல்சிலே நடக்குது. அப்புறம் இங்க வரவும் செய்ய மாட்டானா? ஆக இது அனைத்தும் எங்கே போய் விடும் அப்படின்னோம்னா, ஒரு விடயத்துல நான் இதெல்லாம் ரொம்ப விரும்புறேன். என்ன அப்படின்னீங்கன்னா, அந்நிய முதலீடு ஃபேக்டரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு நிரந்தர வேலை எதிர்காலம் என்றெல்லாம் ஒரு கனவு கற்பனையில் இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த உலகளாவிய பொருளாதாரம் சார்ந்த செயல்கள் இவை அனைத்தும் நம்ம நாட்டு மக்களுக்கு உணரும் வகையில் நடக்க வேண்டும் என்றால் இவையெல்லாம் நடந்தால்தான் அது நிறைவேறும் என்று நினைக்கிறேன். நீங்க என்எல்சி எதற்காக சொல்றீங்க? முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அரசாங்கமே அப்படி நடக்கவில்லை, அதனால வரக்கூடியவர்களும் அப்படிதான் இருப்பாங்க. நிலத்தை கொடுத்த தொழிலாளர்கள், நிலத்தை கொடுத்து விட்டு வந்தவர்கள் அங்கே ஒப்பந்த தொழிலாளர்கள். அந்த நிலத்தை கொடுத்தவர் என்ன சொன்னாரு? இந்த நாட்டிற்காக பயன்பட வேண்டும் என்று தங்களுடைய விளைநிலங்களை கொடுத்தவர்கள். அவங்களையே நீங்க வெளியில நிக்க வச்சுட்டு நீங்க வந்துட்டு அதான் லேபர்ஸை விட அதிகாரிகள் அங்க அதிகம், ஆபீசர்ஸ் அதிகம். இப்படியெல்லாம் ஒரு கொடுமை அதுல நடக்குது. நீங்க அமைதியான போராட்டம் நடக்கிற வரைக்கும் காவல்துறை தலையிடக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருங்கிற நிலைமை வந்தா மட்டும்தான் போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அத வருமுன் காப்பது காவல்துறையினுடைய கடமை இல்லையா? பிரச்சனை வந்ததற்கு அப்புறம் தான் தலையிடுறதுன்னு சொல்றதா? இல்ல, இதுல வருமுன் காப்பது அப்படின்னா அப்ப போராட்டமே நடக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு போலீஸ் போயிடும். நீ இந்த வார்த்தை அவங்ககிட்ட வச்சுக்கின்னு அவங்க எளிமையா வச்சுவாங்க. எங்களுக்கு தலைவலியே கிடையாது, எப்ப எந்த போராட்டமும் நடக்காம இருந்தா. வருமுன் காப்பது என்பது தேவைதான், நான் அதை முற்றிலும் கூடாது என நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்களால புரிந்து கொள்ள முடியும், உணர முடியும். அவங்களால வருமுன் என்ன நடக்கும் என்று ஊகிக்க முடியும். அவங்க அனுபவத்தை வைத்து அந்த இடங்களில் தலையிட்டால் நம்ம புரிந்து கொள்ளலாம். இது என்னன்னா, ஒரு போராட்டம் நடந்தாலே அது முடிந்த அளவு அங்கே நடக்க விடாமல் செய்கிற வேலை தான் காவல்துறையின் வேலை என்கிற புரிந்துணர்வு உருவாயிருக்கு. அந்த விஷயத்தை அத்தகைய புரிந்துணர்வை அரசாங்கமே கொடுத்துருக்கோ என்று நமக்கு ஒரு சந்தேகம். லேசா அந்த மாதிரி கோடி காமிச்சிங்கன்னா இயல்பாக அந்த மாதிரி பழக்கத்தில் வந்த அடக்குமுறை பழக்கத்தில் வந்த காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள், நான் சாதாரண காவலர்களை சொல்லல, அவங்களுடைய மனநிலை இருக்கும், போராடுறானே தூக்கி உள்ள போடியா, இந்த வசனம் தானே வரும். ஆகவே வருமுன் காப்பதுன்னு சொல்லி நீங்க அப்படி கொஞ்சம் ஒரு இழையை கொடுத்தீங்கன்னா அவங்க சுத்தமாக உறிஞ்சி விட்டுருவாங்க. அது நல்ல வாக்கியம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வருமுன் காப்பான்ற ஒரு நல்ல திட்டத்தினுடைய உள்ள பொருளை நீங்க சிதைத்து விட்டீர்களோ என்று எனக்கு ஐயமா இருக்குது. பிரிவென்டிவ்ன்றத சொல்லுங்க, வருமுன் காப்பல்ல. ஒன்று ஏற்படாமல் தடுக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு உள்ளது. ஐயாவும் அதை சேர்ந்து இந்த மாதிரி தயவு செய்து வருமுன் தடுப்பதுன்னு அப்படிதான் வச்சுக்கோ, காப்பதுக்குற சொல்ல கொஞ்சம் மாத்தி. ஆகவே அதை ஒரு என்ன அர்த்தத்தில் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நிலைமை எப்படி போகுது என்று நீங்க பார்த்து ஒரு எல்லை மீறுவது போல இருக்கும் பொழுது தலையிடுவது காவல்துறை என்ற அர்த்தத்தில் நம்ம புரிந்து கொண்டா சரி. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா, நிகழ்ச்சியே நடக்கக்கூடாது, போராட்டமே நடக்கக்கூடாது என்கிற முறையில தான் போவாங்க. ஆகவே அந்த மாதிரி நம்ம எதுவும் விட்டு கொடுக்க கூடாது. மாறாக உயர்நீதிமன்றம் சொல்லி இருப்பதுதான் சரி. அமைதியான போராட்டம் என்றால், நான் இன்னும் கூட ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அந்த போராட்டத்துக்கும் பாதுகாப்பு தரணுங்கிறேன். போலீஸ்னா அது ஒரு ஆலை நிர்வாகத்துக்கானது தானே, அவங்க தானே அவங்களுக்கு வரி கட்டுறாங்க. ஏன் இந்த தொழிலாளி வரி கட்டுறது இல்லையா? ஏன் ஒரு சாதாரண தீப்பெட்டி வாங்கினா கூட வரி கட்டுற, இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போனா கூட வரி கட்ட வேண்டிய நிலைமையா இருக்குது. ஆகவே அவங்களுடைய வரி பணத்துக்கு தான் போலீஸ் இயங்குது. போலீஸ் எல்லாருக்குமானதா இருக்கணும். இன்னும் ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். ஐயா ரொம்ப நல்லா சொன்னாங்க, அது உண்மைதான். இவங்க இந்த மாதிரி தற்காலிக ஊழியர்களையும் பதிலி தொழிலாளர்களையும் வச்சுக்கிட்டு நிர்வாகத்தை நடத்துறாங்க பல ஆலைகள் அப்படிங்கிறத அவர் சரியா சுட்டி காண்பிச்சாரு. எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய பொதுத்துறையே இப்படி இல்லை. அவங்களே இந்த மாதிரியான தற்காலிக ஊழியர்களை வச்சு வண்டியை ஓட்ட நினைக்கும் பொழுது இவங்க அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்களா, தவறான முன்னுதாரணத்தை என்று இந்த பொருத்தமான இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. ஆகவே பொதுத்துறை நிறுவனங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய இந்த தனியார் துறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும். நல்ல முறையில், மோசமான விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாது. அப்படி போயிடுச்சு என்பது அது ஒரு உண்மைதான். ஐயநாதன், உங்களுடைய தேர்வில் உள்ள செய்தி. ஆமாம், ஒரு முக்கியமான ஒரு செய்தியை அடிப்படையாக வைத்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த
அண்ணன் கோபண்ணா அவர்கள் கடந்த 3ஆம் தேதி இங்கே விவாதித்தார். அது இலங்கை தோட்ட தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டது. ஏதோ நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் தமிழருடைய உரிமைகளுக்காகவும் இலங்கையினுடைய தமிழருடைய விடுதலைக்காகவும் பேசக்கூடிய எல்லாரும் நாங்கள் வந்துட்டு தோட்ட தொழிலாளர்களையே கண்டுக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் இவங்க யாழ்ப்பாண தமிழர்களுக்கு தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அவதூறு அவர் பேசிவிட்டு போயிட்டாரு. அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறதாக அந்த செய்தியை நான் சொல்கிறேன். அந்த செய்தியினுடைய முதல் பத்திலேயே என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமை பறிக்கப்பட்ட போது அதை பற்றி தட்டி கேட்காத நாடாக இந்தியா இருந்திருக்கிறது என்பது மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் அங்கே ஒரு 125 ஆண்டுகளாக பணியாற்றி தோட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி தங்களுடைய உழைப்பால் தேயிலை தோட்டங்களையும் காஃபி தோட்டங்களையும் ரப்பர் தோட்டங்களையும் உருவாக்கி பெரிய அந்நிய செலாவணியை ஒன்று பெற்றுத்தந்த அந்த தொழிலாளர்களை நாடற்றவர்களை ஆக்கி ஒரு சட்டத்தை போட்ட போது அதை எதிர்க்காதது மட்டுமின்றி பின்னாளில் 64 சாஸ்திரி அவர்கள் சிரிமாவோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அந்த தொழிலாளர்களில் 10 லட்சம் பேரை நாங்கள் இந்தியாவிற்கு எடுத்துக்கொள்கின்றோம் என்று சொல்லி இன்றளவும் அவர்கள் சிலோன் அகதிகளாக கூடலூரில் எல்லாம் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இதை செஞ்சதெல்லாம் காங்கிரஸ், அவருடைய உரிமையை மறுத்ததெல்லாம் காங்கிரஸ். அன்றைக்கு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் கண்டித்தது, இலங்கையில் இப்படிப்பட்ட அட்டூழியம் நடக்குதான்னு. இப்படிப்பட்ட ஒரு விடயம் வரும்பொழுதே 39 நேரு அங்கே பயணம் செய்து அவருடைய நிலையெல்லாம் கண்டறிந்து விட்டு இப்படி ஒரு மோசமான ஒன்றை செய்கின்றீர்களே, நியாயம்தானா என்றெல்லாம் அவர் கொதித்தெழுந்து பேசினார். ஆனால் அவர் கொடுத்த அறிக்கையில் அந்த விடயங்கள் பரிந்துரை செய்து ஒரு அறிக்கையை தயாரித்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொடுத்தார்கள். அந்த அறிக்கைகளை எல்லாம் இருந்த அந்த பரிந்துரைகள் எல்லாம் புறந்தள்ளி விட்டு இங்கிருந்து மேலும் இந்தியர்களை அங்கே தொழிலாளர்களாக அனுப்புவதில்லை என்று மட்டும் ராஜேந்திர பிரசாத் ஏற்றுக்கொண்டார். ஆக இந்த மக்கள் இன்றைக்கு நாடற்றவர்களாக உரிமையற்றவர்களாக சொத்துக்களை வாங்கக்கூடிய அளவிற்கு உரிமையற்றவர்களாக ஆக்கப்பட்டது அனைத்திற்கும் வாய்மூடி பேசாமல் இருந்துவிட்டு ஆட்சியை இழந்து விட்ட பிறகு எங்கள் மீது குற்றம் சுமத்துவது என்பது எப்படி நியாயம் என்கின்றதை காங்கிரஸ்காரர்களை பார்த்து நான் கேட்கின்றேன். இதற்கு அவரால் பதில் சொல்ல முடியாது. அவர் வரும்போது ஒரு நாள் அவர் பதில் சொல்லணும். இந்த உண்மை போகணும் புதிய தலைமுறை வழியான்றது இல்லை. நான் இதுல ஒன்று சொல்ல விரும்புறேன். ஐயநாதன் ஐயா சொன்னது ரொம்ப சரி, காங்கிரஸ் செஞ்ச அந்த கூத்துக்கள் எல்லாம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ளணும்னு எனக்கு படுது, ஐயா ஏற்றுக்கொள்கிறாரோ இல்லையோ, அது என்னன்னா, யாழ்ப்பாண தமிழர்கள் மிகப்பெரிய சித்திரவதைக்கும் கொடூரங்களுக்கும் அவமானங்களுக்கும் அநீதிகளுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். அவங்களுக்காக நம்ம ஓரளவு குரல் கொடுத்தோம். நான் அதை வேணும்னே ஓரளவுங்கிறேன். என்ன இல்லை, இடதுசாரிகள் நான் ஒட்டுமொத்தமா எல்லாரையும் சொல்ல வர்றேன். எல்லாருமே தான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணிவிட்டோம், கடைசியில் மொத்தத்துல ஓரளவுங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு, அவன் என்ன பண்ணிட்டோம். ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன், அந்த அளவுக்கு கூட மலையக தமிழர்கள், அங்கு உள்ள மலையக தமிழர்களுடைய பிரச்சனைகள் பற்றி இந்திய தமிழர்கள், இங்கே உள்ள அமைப்புகள் கட்சிகள் அந்த அளவு கூட பேசவில்லை என்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்கு. நான் அண்மையில் சில தலைவர்கள் அவங்களை சந்திச்சு பேசினாலும் சொல்ல வரேன். ஐயா சொன்னது ரொம்ப சரி, அதோட இதையும் சேர்த்து பதிவு செய்யணும் என்றுதான் எனக்கு படும். அவர் அந்த பகுதியை மட்டும் பேசிட்டு போய் அதுக்காக இவர் இந்த பகுதியை மட்டும் பேசுறாரு. அதுக்குதான் சொல்ல வர்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஐயா சொல்றது அடிப்படையில் ரொம்ப சரிதான். உங்களுடைய இல்லை, எனக்கு என்னன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு முக்கியமான செய்தி, now Indians abroad get PM's Garvapsi appeal, மோடி கால்ஸ் பாபு NRI நம்பர் 1 அப்படின்னு சொல்லி, இப்போ ஏற்கனவே தாய் வீடு திரும்புதல் அப்படிங்கிறது தாய் மதம் திரும்புதல் என்கிற முறையில் RSS தலைவர் கூட பேசியிருக்காங்க. இப்போ இவர் நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாய் தேசம் திரும்புவது பற்றி பேசுகிறாரு. அதில் அவர் என்ன உதாரணம் சொல்கிறாருன்னா, தென்னாப்பிரிக்காவில் இருந்து முதலில் திரும்பிய காந்தி, அதனுடைய 100ஆண்டு விழா உள்ள கூட ஒரு கட்டுரை, ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரை எப்படி துவங்குதுன்னா, தென்னாப்பிரிக்காவுக்கு நம்ம போனால், இந்தியர்கள் போனால் அவங்கள பார்த்து தென்னாப்பிரிக்காக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு ஒரு காந்தியை கொடுத்தீங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு மகாத்மாவா திருப்பி கொடுத்தோம் அப்படிம்பாங்களாம். ரொம்ப அருமையான வாக்கியம், அந்த முதல் பத்தியில் இருக்குது. இதெல்லாம் சரி. இப்போ நான் என்ன கேட்குறேன், தாய் தேசம் திரும்பணும்னு சொல்கிறீங்க, அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? அப்படி என்றால் அங்கே வாங்குற ஊதியத்துக்கு இங்கே எங்களுக்கு வேலை தருவீங்களான்னு கேட்பாங்க. நாங்கள் ஏன் இங்கேருந்து அங்கே போனோம்? அவங்க சொல்வது என்ன, நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்குன்னு நம்புகிறோம். அது உண்மையோ பொய்யோ, அந்த ஆற்றலுக்கு உரிய ஊதியம், உரிய அந்த பலன் இந்திய மண்ணில் கிடைக்கல. ஆகவே நாங்கள் வேறு வழி இல்லாமல் அந்நிய மண்ணில் போய் பணியாற்றுறோம். இப்போ எங்களை எல்லாம் தாய் வீடு திரும்ப சொல்றீங்களே, அப்படின்னா அதே போன்ற வேலை வாய்ப்பை அதே போன்ற ஊதியத்தோடு எங்களுக்கு தருவீங்களான்னு திருப்பி கேட்பாங்க. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா,
இந்த விஷயத்தை தயவு செய்து மோடி அவர்களும் RSS தலைவரும் மனசுல வச்சுக்கணும். எதுக்குன்னா, தாய் மதம் திரும்ப சொல்றீங்கல்ல, அவங்க திருப்பி கேட்பாங்க, நாங்க ஏன் இதை விட்டு வேற மதங்களுக்கு போனோம். குறிப்பாக இங்குள்ள சாதிய ஒடுக்குமுறை. அதையெல்லாம் சரி பண்ணுங்க, திரும்புறோம் என அவங்க சொல்லக்கூடும். அவே தாய் வீடு திரும்புதல், தாய் மதம் திரும்புதல், தாய் தேசம் திரும்புதல் எதுவாக இருந்தாலும் தயவு செய்து தாய் வீடு, தாய் மதம், தாய் தேசத்தை நம்ம முதல்ல ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்தினா தான் போனவங்க திரும்புவாங்க என்பதை நான் சொல்ல வருகிறேன். தாய் மதம் திரும்பின உடனே எங்களுக்கு அந்த கௌரவம் இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். இலங்கை அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று சிறப்பாக முடிவடைந்தது. வாக்குகள் எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு. ராஜபக்சே தோல்வியை ஒப்புக்கொண்டு மாளிகையை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. மைத்ரிபால சிறிசேனா முன்னிலையில் போயிட்டே இருக்காரு. 50 விழுக்காடை தாண்டி அவருடைய வாக்குகள் வந்துவிட்டன. அவருடைய வெற்றி உறுதியாகிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்னமோ இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி, வரவேற்கத்தக்க செய்தி என்று நான் பார்க்குறேன். ஏற்கனவே சில விவாதங்களை கடந்து கொள்ளும்பொழுது நான் இதான் சொன்னேன். யார் வெற்றி என்பதை விட யார் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது முக்கியம்னு. நான் 2009 அதை யார் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாலே 2 தீமைகள்ல பெரிய தீமை சின்ன தீமைன்னு முடிவுக்கு வந்து சின்ன தீமையை ஆதரிக்கிறதுங்கிற மாதிரியான பொருளா அது? இல்லை, நான் இப்போ அதை பழிச்சென்று தீமைங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலை. நான் மீண்டும் சொல்கிறத தான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை விட யார் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது முக்கியம். ஐநா அறிக்கைப்படியே 2009 40,000 தமிழர்களை, அவர்கள் மிக பெரும்பாலும் சாதாரண சிவிலியன் மக்கள், அவர்களை படுகொலை செய்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்த அதிபர் ராஜபக்சே. ஆக்சிடென்டல்லி அப்படின்னு சொல்லலாமா, தற்செயலாகவோ அல்லது வேறவோ, அந்த குறிப்பிட்ட கால நீங்க சொல்ற கால அளவுல ராஜபக்சேயின் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் மைத்ரிபால சிறிசேனா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கே தெரியும், இந்த அங்க இருக்கிற ஆட்சி அமைப்பு முறையில் ஜனாதிபதி பதவி என்ன, அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர் என்ன, அவரை ஜனாதிபதி ஆட்சி முறை தான் அது. அதுவும் மிக அதீதமான அதிகாரங்கள் குவிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி ஆட்சி முறை. ஆக சகலத்துக்கும் அடிப்படையில் அவர்தான் காரணம். அதற்கு கீழே பல பேருக்கு பொறுப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. முதல் பொறுப்பு, இறுதி பொறுப்பு அந்த ஆட்சி முறையின்படி மஹிந்த ராஜபக்சேவையே சாரும். அவர் இன்றைக்கு மீண்டும் என்னை தேர்ந்தெடுங்கள் என சொல்லி நிற்கிறார். அவர் தோற்கடிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா, இதுதான் என்னை பொறுத்தவரையிலும் எனக்குள் நான் எழுப்பி கொண்ட கேள்வி. அதனால தான் நான் அன்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்த முடிவை நான் வரவேற்றேன். மிகச் சரியான ஒரு முடிவு அது. 2வது அம்சம், அந்த அவருடைய தோல்வி என்பது ஒரு ஊடகத்துக்கு அவர் தந்த ஒரு பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த பொது வேட்பாளரை பற்றி மிகுந்த ஆணவத்தோடு அவர் என்ன சொன்னார்னா, யாருங்க ஏதோ பொது வேட்பாளருங்கிறாங்க, எனக்கு பெரிய கட்சி ஒரு கட்சி தான், அது வேட்பாளரையும் நிறுத்த தயாரா இல்லை, மிச்சம் சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை என்பது போல் அவ்வளவு அகந்தையோடு பேசினார். அதற்கு அடி. 3வது அம்சம், அவரை அறியாமலே ஒரு விஷயம் சொன்னாரு. இந்த எதிர்கட்சிகள்லாம் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் குறிப்பா இருக்கு மனசுக்குள்ள, அது வெளிப்படையாக சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த நிறைவேற்றுகிற அதிகாரம் மிக்க இந்த ஜனாதிபதி ஆட்சி முறையை மாற்றணும் என்று அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா அதுவே மிக முக்கியமான விஷயம். செய்ய போறாங்களா இல்லையா, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போறாங்களா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இந்தியாவில் நம்ம பார்க்கிறோம், தேர்தல் நேரத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு வேற பேசுவாங்க, நான் அதெல்லாம் புரிந்து கொள்கிறேன், எதிர்பார்க்கிறேன். ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த தேர்தலில் வந்தது என்பதை ராஜபக்சே ஒப்புக்கொண்டார். ஏது, இந்த ஆட்சி முறை வேண்டுமா வேண்டாமா என்பது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அது தவிர தமிழ் மக்கள், சிங்கள மக்கள் இவங்களுக்கு இடையிலான அல்லது மத்தியில் நிலவிய மிக பொது அம்சங்கள், பொருளாதார விஷயங்கள் உட்பட பொது அம்சங்களும் அங்கே பிரச்சாரத்துக்கு வந்தன என்பதும் மனசுல வச்சு, ஆட்சியிலே இருந்தவர் இன்றைக்கு தோல்வி முகத்தில் இருக்கார். அது வந்திருக்கிற செய்திப்படி பார்த்தா அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று வருது. இது ஒரு வரவேற்கத்தக்க செய்தி என்று தான் நான் பார்க்கிறேன். ஆமாம், இந்த தேர்தல் முடிவை வரவேற்பது என்கின்ற அந்த கருத்தை நான் ஏற்கவில்லை. அடிப்படையில் இந்த இருவரில் எவர் வென்றாலும் இன்னமும் பேர்பாதி ஓட்டுகள் எண்ணப்பட வேண்டிய நிலைமை இருக்கின்றது. யார் வென்றாலும்
இதனால் தமிழர்களுக்கு எந்த நன்மையும் விளையப் போவதில்லை. அவர் சொன்னார், 2009 நடந்த அந்த மிகப்பெரிய படுகொலை, அது ஒரு நீண்ட காலமாக நடந்தது, 9 என்று மட்டும் முடித்து விடக்கூடாது. படுகொலையில் சூத்திரதாரியே ராஜபக்சே என்று சொன்னார். நன்றாக விரிவாக பார்க்க வேண்டும். ஏன்னா பக்கத்தில் உட்காந்து பேசுறது வந்துட்டு அண்ணன் அருணன், ஆழமான விவரம் தெரிந்தவர், இடதுசாரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சிங்கள பௌத்த இனவெறி அந்நாட்டினுடைய அரசியலின் அடிநாதமாக இருந்த காரணத்தினால்தானே அதில் இருந்த ஒருவர் கூட அந்த படுகொலையை எதிர்க்கவில்லை. ஒன்று. இரண்டாவதாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம், அவ்வாறு சொந்த நாட்டு மக்களையே அந்நாட்டு அரசு கொன்று குவித்ததற்கு பின்னால் தென்னிலங்கை மக்கள் ஒட்டுமொத்தமாக ராஜபக்சேக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தந்தார்களே, இது இரண்டாவது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இதுதான் தென்னிலங்கையினுடைய நிலை என்கின்ற வரும்பொழுது, இப்பொழுது நடந்து முடிந்துள்ள இந்த தேர்தல் தென்னிலங்கை தலைமை சிங்கள தலைமைகளுக்கு இடையிலான தேர்தல் தானே தவிர இதில் தமிழர்களுக்கு எந்த இடமும் இல்லை என்று, தமிழர் பிரச்சனைக்கு இத்தேர்தலில் இடமில்லை என்று எடுத்தவுடன் அறிவித்தவர் மஹிந்த பால சிறிசேனா. அங்கே இருக்கக்கூடிய படைகளை எல்லாம் திரும்ப பெறுவீர்களா என்று கேட்டபொழுது அந்த பேச்சுக்கே இடமில்லை, பாதுகாப்பதற்குத்தான் முதன்மை முன்னுரிமை என்றார். அப்படி இருக்கும் பொழுது தமிழ் தேச கூட்டமைப்பு சொன்னதை வரவேற்கக்கூடிய திரு அருணன் அவர்களுடைய கருத்தை நான் மறுதளித்து கூறுவது இதுதான். ஒருபோதும் இங்கே வரக்கூடிய புதிய அதிபரோ அல்லது ஒருவேளை ராஜபக்சே இறுதி கட்டத்தில் அப்படி இப்படி என்று வந்துவிட்டாலோ தமிழர்களுக்கு எந்த நன்மையும் விளையாது. அது மட்டுமல்ல, அவர்களால் இலங்கை மக்களுக்கும் கூட எந்த நன்மையும் செய்ய இயலாது. இவர்கள் முன்னின்று நடத்திய படுகொலைக்கு பின்னால் நின்று ஆதரித்த சக்திகள் தான் இன்றைக்கு இலங்கையினுடைய வளத்தையும் பொருளாதாரத்தையும் சுரண்டி கொழுத்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் தங்களை சர்வதேசத்தினுடைய விசாரணையில் இருந்து காத்துக்கொள்ள அவர்களையெல்லாம் நாடியே நிற்கின்றார்கள். அதில் இந்தியாவும் ஒன்று, சீனாவும் ஒன்று, அமெரிக்காவும் ஒன்று, இதில் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்று. இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் வளங்களை கொள்ளையடித்து கொண்டு போவதை வேடிக்கை பார்த்து அனுமதிப்பதை தவிர இவர்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. எனவே இவர்களால் தமிழர்களுக்கும் நன்மை விளையப் போவதில்லை, இலங்கையினுடைய ஒட்டுமொத்த மற்ற மக்களுக்கும் நன்மை விளையப் போவதில்லை. இது முழுக்க ஒரு குழப்பமான ஒரு அரசியல் நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கு. இது இலங்கை அதிபருக்கான தேர்தல். ஆனா இரண்டு பெரிய இனங்கள்ல இரண்டு இனங்களும் இந்த தேர்தலை வேறு வேறு விதமாக பார்க்கின்றன. தமிழர் பார்வையிலிருந்து 2 பேர்ல யாரு ஜெயிச்சாலும் பலன் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டியது இருக்குங்கிறத ஐயா நான் சொல்றதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். தென்னிலங்கை வாழ் மக்களுடைய பார்வையிலிருந்து ராஜபக்சேயினுடைய கொடுங்கோல் ஆட்சி, குடும்ப ஆட்சி, இதுக்கு எதிரான மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பாக இதை பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. நீங்க இருவர் பார்வையிலையும் அடிப்படையான வேறுபாடுகள் இருக்குங்கிறத நீங்க ஏற்கிறீங்களா? இல்ல, அதாவது மிக முக்கியமான விஷயம், இது ஏதோ தென்னிலங்கைக்காரங்க மட்டும் தேர்வு செய்வது போல ஐயா சொன்னாங்க. இப்போ நீங்களே உங்கள் செய்தியில் என்ன சொன்னீங்கன்னா, யாழ்ப்பாண தமிழர்களும் ராஜபக்சேக்கு எதிராகத்தான் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி இப்போ காலையில் தான் சொன்னீங்க. அப்படின்னா என்ன பாருங்கள், நம்ம இங்கே இருக்கோம், நிச்சயமாக நம்முடைய உணர்வு அவங்களோட ஒன்றுபட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பூமியிலே வாழுகிற தமிழர்கள், நான் சொன்னது போல அவங்க என்ன முடிவு, இன்னும் சொல்லப்போனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அந்த அறைகூவலுக்கு இணங்க ராஜபக்சேக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். அப்போ ஒரு வினோதமாக ஆனால் மிக ஒரு எதிர்பார்க்க வேண்டிய ஒரு அணிவகுப்பு உருவாயிருக்கு. வேறு சில காரணங்களுக்காக சிங்களவர்களும் ராஜபக்சேயை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். தங்களுக்கே உரிய காரணங்களுக்காக தமிழர்களும் ராஜபக்சேயை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. எல்லாருமா சேர்ந்து இன்றைக்கு அவருக்கு தோல்வி முகத்தை காட்டியிருக்கிறார்கள் என்பது ஒரு யதார்த்தம். இதை நாம் ஏற்கணும். இப்போ அவர் என்னங்க நடக்க போகுது, இவங்க வந்தாலும் அதுதான், சிறிசேனா வந்தாலும் கூட தமிழர்களுக்கு என்ன விடிவு காலம் பிறக்க போகுது என்கிற அந்த ஐயப்பாட்டை அவர் எழுப்பினார். அந்த ஐயப்பாடு நியாயம். நான் எனக்கும் ஒரு முழுசாக இவர் சிறிசேனா வந்த உடனே அங்கே எல்லாருமே தமிழர்களுக்கு ஒரு மெய்யான நியாயம் கிடைச்சிரும், நீதி கிடைச்சிரும் என்று நானும் நம்பலை. அது மிகப்பெரிய நீண்ட நெடிய போராட்டமாகத்தான் இருக்கும் என்று தான் நான் கணிக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நான் கொஞ்சம் தயவு செஞ்சு இப்படி யோசிச்சு பாருங்கள். இப்போ இன்னும் இறுதியான தேர்தல் முடிவான்னு நமக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அவர் தோல்வி ஒப்புக்கொண்டார் என்று வருது. இப்போ மஹிந்த ராஜபக்சே ஒரு பெரு வெற்றி இந்த தேர்தலிலும் பெற்று மீண்டும் அந்த அதிகாரமிக்க ஜனாதிபதி பதவி அந்த நாற்காலியில் அவர் போய் உட்கார்ந்தால் அது மட்டும் நல்லதா இருக்குமா தமிழர்களுக்கு? இதில் நமக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லைங்க அப்படிங்கிற சிறிசேனா கிட்ட. ஆனால் அதை விட மோசமாக இருக்கும் இவர் மீண்டும் வந்தா. என்னன்னா 3வது முறையாகவும்
அந்த மக்கள் இந்த மஹிந்தா ராஜபக்சேவை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் உலக அரங்கத்தில் போய் அவர் என்ன பேசுவாரு? என்னங்க போர்க்குற்றத்தை பத்தி பேசுறீங்க, என்னங்க நான் என்னென்னவோ பண்ணிவிட்டேங்கிறீங்க, பாருங்க எங்க நாட்டு மக்கள் என்னைத்தான் மீண்டும் மீண்டும் உட்கார வைக்கிறாங்க என்றல்லவா பேசுவார். அது எப்படி நமக்கு சர்வதேச அரங்கத்திலும் அல்லது இந்தியாவில் மக்கள் மத்தியிலே சொல்வதற்கு நமக்கு எப்படி அது பயனுள்ளதாக இருக்கும்? ஆகவே நம்ம இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு நடைமுறை உத்தி என்று பார்த்தால் கூட நாம் மஹிந்த ராஜபக்சேயின் தோல்வியைத்தான் நாம் விரும்பணும். இன்னொரு பாயிண்ட்டு, அந்த ஆட்சி முறையை கோளாறு, நான் அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன். நான் கூட யோசிச்சு பார்ப்பேன், அடிப்படையாக அங்கே நடப்பது என்பது மொழிவழி தேசிய சிங்கள இன ஒடுக்குமுறை ஆட்சி தான். அத்தோடு சேர்த்து பௌத்த மத ஒடுக்குமுறையும் அங்கே இருக்குது. அது ஒரு சரியான மதச்சார்பற்ற அரசே அல்ல. அந்த அரசியல் சாசனத்துடைய 2வது அத்தியாயத்தில் ஒரே ஒரு சரத்து இருக்குங்க. அந்த சரத்து என்ன தெரியுமா சொல்லுது? பௌத்தம் தான் தலையாய இடத்தை வகிக்கிறது, பிற மதங்களுக்கு உரிமை உண்டு. தலையாய இடமா, அப்புறம் எங்கிட்ட மிச்சதுக்கு சமத்துவம் இருக்கும். பரப்ப வேண்டிய வேலையும் அரசுக்கு, இந்த அவங்க பரப்ப வேண்டிய வேலையும் அதை வளர்த்தெடுக்க வேண்டிய வேலை அரசுக்கு உண்டு இருக்கு. இது இந்த ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தத்தில் கூட இந்த பகுதி பேசப்படல. அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகுதான், அது வரைக்கும் என்னவா இருந்துச்சுன்னா சிங்களம் ஆட்சி மொழின்னு இருந்துச்சு. அதுக்கு பிறகு தமிழும் ஒரு உண்மை போட்டு தமிழும் ஆட்சி மொழின்னு ஒரு சரத்தை சேர்த்தாங்க. அப்பொழுதும் கூட அது மதச்சார்பற்ற அரசாக மாற வேண்டும் என்று அந்த ஒப்பந்தமும் சொல்லல, அங்கேயும் மாறல. இது ஒரு மதவாத அரசும் கூட. இப்படியாப்பட்ட ஒரு ஆட்சியில அதுவும் மஹிந்த ராஜபக்சேவுடைய குடும்பமே அந்த பட்டியலை பூரா நேற்று முந்தான ஒரு விவாதத்தில் ஒரு நண்பர் வரிசையா சொன்னாரு. இப்ப கடைசி அவர் மகன் சேர்ந்திருக்காரு, அவருடைய ஒவ்வொரு சகோதரர்கள், அவருடைய சித்தப்பா பையன், அதுன்னு வரிசையா சொல்றாங்க. முழு குடும்பமும் அந்த முழு நாட்டையும் கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படியாப்பட்ட ஒருவருக்கு இன்றைக்கு ஒரு அடி விழுகிறது என்றால் அது வரவேற்கத்தக்க செய்தி தானே. நம்ம அதை பேசலாம். எனக்கு நடைமுறை உத்தி தொடர்பாக அவர் சொன்னது மீண்டும் மீண்டும் தமிழ் தரப்புல ஒரு கோட்பாட்டாளர்கள் சில நடைமுறை உத்தி தொடர்பாக தவறான நிலை எடுக்கிறீங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இலங்கை அதிபர் தேர்தலில் தமிழர் தரப்புல இருந்து எடுக்கக்கூடிய நடைமுறை உத்தி தொடர்பாக பேசிட்டு இருந்தோம் இடைவேளைக்கு முன்னால. நீங்க மஹிந்த ராஜபக்சே முதல் முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்படும் போதும் தமிழர் தரப்புல இருந்து இரு வேட்பாளர்களாலையும் எந்த பயனும் இல்லை, இருவரையும் புறக்கணிப்போம் அப்படின்னு முடிவெடுத்தீங்க. முடிவெடுத்ததுனால அவர் வெற்றி பெற்றாருங்கிறது ஒரு புரிதல். அந்த புரிதல் அதற்கு பிறகு நடந்த விஷயங்களை வரலாறு நமக்கு சொல்லி கொடுத்திருக்குது. இன்னும் அதே மாதிரி இருவருக்கும் இடையிலே வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போற நடைமுறை உத்தி எவ்வளவு தூரம் சரியானது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இடைவேளைக்கு பிறகு ஐயா ஒன்று சொன்னீங்க, எங்களை பார்த்து கடும் கோட்பாட்டாளர்கள் அப்படின்னீங்க. அது கொஞ்சம் அந்த கடும் அப்படின்ற இடத்துல யதார்த்த கோட்பாட்டாளர்கள் அப்படின்னு எடுத்து, எது நிறைவேறும் என்பதை பொறுத்து நாம் நமது பாதையை தீர்மானிக்க வேண்டும். அதுதான் ஒரு யதார்த்த நிலை. இப்போ இந்த இடத்துல நான் அதான் முதல்ல சொன்னேன், இவங்க வந்திருக்கிற இவர்களால் தமிழர்களுக்கு எதுவும் நடக்காது, எதுவும் செய்ய போறதில்லை. அப்போ நீங்க இந்த தேர்தலில் பங்கேற்பதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னோம்னா, இப்போ நம்மளை கொன்றவர்களை வீழ்த்தினார்கள் என்கின்ற ஒரு செய்தி போகும். ராஜபக்சே மீண்டும் ஜெயிச்சார்னா துபார் அவங்களே எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நான் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதையே கொஞ்சம் திருப்பி பாருங்க. தமிழர்கள் இதில் பங்கேற்று விட்டார்கள். ஸ்ரீசேனா, மஹிந்தபால ஸ்ரீசேனா அதிபராக போகிறார். ஆகிவிட்ட பிறகு சர்வதேசத்திடம் நாங்கள் போய் பேசினார். ஏன்னா அந்த நாட்டுக்குள்ள பேச முடியாது, 6வது சட்ட திருத்தம் தான். எதை பேசினாலும் பிரிவினைன்னு சொல்லிடுவாங்க. கூட்டாட்சினாலே பிரிவினை, கெட்ட வார்த்தை என்று சொன்னவர் தான் இன்றைக்கு தோற்றுக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவருக்கு நாங்கள் வாக்களித்து இந்த ஜனநாயக தேர்தலில் பங்கேற்றோம் இல்லையா, இதனால உங்கள் மக்கள், நீங்கள் சொல்லக்கூடிய தமிழர்கள் இந்த ஒற்றை ஆட்சியை ஏற்றுக்கொண்டு வாக்களித்து பங்கேற்று அதிபராகவும் ஆக்கிவிட்டார்கள். இதற்கு மேல் நீங்கள் பேசக்கூடிய இடம் அதுதான் என்று சொல்லிவிடுவார்கள். இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஆபத்து. 2009 ஏனென்றால் அது புலிகள் தலைவர் பிரபாகரன் எடுத்த அந்த முடிவு, புலிகள் எடுத்த முடிவு. ஏன் சொன்னார் என்றால், அந்த தேர்தலுக்கு முன்னால் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையின் பொழுது ஓரளவிற்கு ஒப்புக்கொண்ட அனைத்தையும் நாடாளுமன்றத்திலும் அப்பொழுது அதிபராக இருந்த சந்திரிகா குமாரதுங்காவும் அப்பொழுது பிரதமரான இதே ராஜபக்சேவும் கடுமையாக எதிர்த்தார்கள். அந்த ஒப்பந்தத்தில் அந்த 6 கட்ட பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொண்ட எதையும் நிறைவேற்றக்கூடாது. அவை அனைத்தும் நிவாரணம் தொடர்பானவை, மறுவாழ்வு தொடர்பானவை. அதையே ஏற்றுக்கொள்ளாத இவர்கள் எப்படி நாளைக்கு தமிழர்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் பொழுது இவர்கள் நம்மளுக்கு பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அவர் சொன்னார், நாங்கள் தான் புலிகளை உடைத்தோம் என்று அன்றைக்கு ரணில் விக்ரமசிங்கே பேசினார். அதே ரணில் விக்ரமசிங்கே சார்ந்த கட்சியில் தான் எல்லோருமே எதிர்ப்பாளர்களும் இருந்தார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது சிங்களத்தினுடைய தலைமைக்கான தேர்தல் என்று சொன்னார். அந்த யதார்த்தம் இன்று வரை நீடிக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாங்கள் சொல்கின்றோம், நமக்கு அளிக்கப்பட்ட இந்த உரிமையே சர்வதேசத்தினுடைய அடிப்படையில் தான் நீடிக்கிறது. இல்லை என்றால் நமக்கு வாக்குரிமை கூட இருக்காது. இது சாத்தியமா, நம்ம ரியலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எல்லாம் தாண்டி அரசியல் ரீதியாக சரியான நிலைப்பாட்டை முன்வைக்கிறது அவசியம் அப்படின்னு அவர் சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல அரசியல் ரீதியான சரியான முன்வைப்பு அப்படிங்கிறதுல அவர் சொல்றதை அப்படி எடுக்க முடியாதுப்பா. ஐயாவுக்கு ஒரு கருத்து இருக்குது. அவங்களுடைய இலக்கு என்பது ஒரு தனி ஈழம், தனி நாடு தமிழர்களுக்கு, ஏன்னா மிச்சதெல்லாம் இனி நடக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தவங்க அவங்க. அது அவங்களுடைய உரிமை, அவருடைய கருத்து. பட் எங்களை போன்ற இடதுசாரிகள் முன்பும் சொன்னோம், இப்பொழுதும் சொல்கிறோம், இன்னும் கூடுதலாகவே சொல்கிறோம். இன்றுள்ள மாறியுள்ள நிலைமை, புதிய நிலைமையில் அங்கே சாத்தியப்பாடு அழகாக சொன்னார். கடுங்கோட்பாளர்களை விட யதார்த்த கோட்பாட்டாளர்களாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். யதார்த்த கோட்பாடு என்பது அந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு மெய்யான சுயாட்சி, நான் வேண்டுமென்றே அந்த மெய்யானுங்கிற சொல்ல சேர்த்து சொல்கிறேன், ஒரு மெய்யான சுயாட்சி வேண்டும். அது இன்றைய அரசியல் அமைப்பில் இல்லை, அந்த அரசியல் சாசனத்தில் இல்லை. அது ஒற்றையாட்சி முறை தான். அதற்கு பதிலாக இலங்கையுடைய மத்தியில் கூட்டாட்சி, தமிழ் பேசும் மக்களுக்கு மெய்யான சுயாட்சி. நான் என்ன கேட்குறேன், ஐயா என்ன கவலைப்படுறாங்கன்னா, அது அவங்க ஒரு நோக்கில் இருந்தால் சொல்லுவாங்க. எல்லாருமே தமிழர்கள் மீதான அக்கறையில் தான் பேசுகிறோம். அவங்க உத்தி வேற, நான் சொல்லுகிற உத்தி வேற. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தலை பங்கேற்று விட்ட காரணத்தினால் இனி வெளியே போய் எங்களுக்கு தனி நாடு கொடுங்க, தமிழ் ஈழம் கொடுங்கன்னு கேட்க முடியுமாங்கிறாங்க. வேணாங்கிற நான் இப்போ என்ன உரிமையோடு கேட்கலாம்னா, இங்கே பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி தேர்தலில் பங்கெடுங்க. நாங்கள் பங்கெடுத்தாச்சு. நாங்கள் என்ன கேட்குறோம், நாங்கள் இந்த நாட்டு பிரிவினையும் நாங்கள் இப்போ கேட்கல. அது உத்தியா இல்லையா என்பது பக்கம் இருக்கு, நாங்கள் கேட்கல. அவங்க திரும்பவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தம் உட்பட பெரியவர் என்ன சொல்கிறாங்க, இந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள் நாங்கள் மாநில சுயாட்சி தாங்க கேட்குறோம். இதை கொடுக்க தயாரா இல்லையா புதிதாக வந்திருக்கிறவர் என்கிற கேள்வி இன்னும் வலுவாக எழுப்பலாம். உலக அரங்கத்தில் போய் நீங்கள் முன்பு போல நீங்கள் நாங்கள் இதையுமே நாங்கள் நம்பலங்க, இவங்ககிட்ட இருந்து எதுவுமே கிடைக்காது, நாங்கள் ஒதுக்கிட்டோம். ஏன்னா எங்களுடைய குறிக்கோள் தனி இழந்தான்னா இன்றைய உலக சூழல்ல உங்களுக்கு நமக்கு ஆதரவு கிடைக்காது. மாறாக இதுதான் சரியான நடைமுறை உத்தி. நீங்க தேர்தல் நடத்துனீங்க, நாங்களும் பங்கு கொண்டோம். ஆனால் இந்த அமைப்பு முறை கூடாது. ஏன்னா சிங்கள கட்சிகளே கூட அல்லது சிங்கள ஆதரவு கட்சிகளே கூட இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் உள்ள இந்த ஜனாதிபதி ஆட்சி முறை கூடாது என்று வாதம் வந்துருச்சு. ஆகவே நாங்கள் என்ன சொல்றோம், ஒரு மெய்யான கூட்டாட்சியும் மாநிலத்தில் மெய்யான சுயாட்சி வேண்டும் என்கிறோம். அந்த உரிமைக்காக கூடுதலாக அழுத்தமாக குரல் கொடுக்க இதுதான் நல் வாய்ப்பு என்பது என்னுடைய கணிப்பு. மெய்யான சுயாட்சிக்கான குரல் கொடுக்க இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடமும் வந்துருச்சு. எனக்கு ஒரே ஒரு கேள்வியாக சொன்னா நீங்க பதில் சொல்றதுக்கு நேரம் இல்லை, அதனால என்னுடைய உணர்வை மட்டும் வெளிப்படுத்துறேன். இந்த ஆட்சி காலத்துல மஹிந்த ராஜபக்சே தென்னிலங்கையில நடத்திய ஏராளமான அத்துமீறல்கள், ஏராளமான சிங்கள இளைஞர்கள் காணாமல் போனது, சிங்கள இளைஞர்கள் பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டது போன்ற பல விஷயங்களுக்கான நீதி விசாரணையை இந்த புதிய அரசு நடத்துமா அப்படிங்கிற கேள்வி வருது. அதற்கான குரலை அனைத்து தரப்பும் இலங்கையில எழுப்புமா அப்படிங்கிற கேள்வியும் ஒன்று வருது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு பதில் சொல்லலையே, பதில் சொல்றதுக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லாத காரணத்தால் உங்க உணர்வு பார்த்துட்டு இருக்கிற பார்வையாளர்களுக்கு, நேயர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதனால நீங்க பதில் சொல்லனாலும் அவங்களால விளங்கிக் கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.